God has given me this opportunity to see you all, and I thank you so much. I greet you all in the name of Father, Son, and the Holy Spirit, and I'm continually praying for you. May the Lord bless you and keep you. And if you are blessed by our message, subscribe it, and please forward it to your friends and relatives. May the Lord bless you all. இன்றைக்கு நாம் பார்க்க போற செய்தியின் தலைப்பு Say yes to Jesus. இயேசுவுக்கு ஆம் என்று சொல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து from 19 to 30th verse. நான் படிக்கிறேன். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். இந்த பேசேஜில் ஒரு சில கேள்விகள் உண்டு. இந்த மனிதன் ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு செல்வதற்கு என்ன காரணம்? இரண்டாவது, இந்த மனிதன் செய்த தவறை நாம் ஏன் செய்யக்கூடாது? இந்த கேள்விகளை உங்களோட இருதயத்தில் நான் பதிக்கிறேன். இந்த மனிதன் நரகத்துக்கு செல்ல காரணம் என்ன? இரண்டாவது கேள்வி நான் உங்களோட இருதயத்தில் பதிக்கிறது, இந்த மனிதன் செய்த தவறை நாம் ஏன் செய்யக்கூடாது? மூன்றாவதாக, அவன் சென்ற இடத்துக்கு நாம் போகக்கூடாது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன தவறு செய்தான்? நாம் சரியானதை எதை செய்தால் பரலோகம் போக முடியும்? இதுதான் என்னோட கேள்வி. இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்ள வேண்டும்.
இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. ஆண்டவர் சொல்லல மனம் திரும்புங்கள், நரகம் சமீபித்திருக்குன்னு எப்பவுமே சொல்லல. நரகத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காண்டி ஏற்படுத்தவில்லை. பிசாசுக்கும் பிசாசோட தூதர்களுக்கும் தான் தேவன் அதை உண்டு பண்ணினார். வேத தெளிவா சொல்லுது, the perfect God. நம் தேவன் பர்ஃபெக்டான தேவன். மனுஷனை படைக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டா படைச்சிருக்காரு. எப்படி படைச்சிருக்காருன்னா அவரோட சாயல்லையே மிக துல்லியமாக. தேவனுடைய ஆசை என்னவென்றால் அவன் என்னையே பிரதிபலிக்க வேண்டும், என் சாயலை உலகத்துக்கு காமிக்க வேண்டும். He has to reflect me. The perfect God made perfect man. That perfect man should reflect me. என்னை அவன் காமிக்கணும். என் சாயல்ல தான் அவனை படைச்சேன். He has to reflect me. இதுதான் தேவனுடைய ஆசை. யாரும் நரகத்துக்கு போறதுக்கு அவருக்கு ஆசையே கிடையாது. பிரசங்கில எழுதியிருக்கு 7வது அதிகாரத்தில், தேவன் மனிதனை செம்மையாக படைத்தார், ஆனால் அவனோ அநேக உபாய தந்திரங்களை ஏற்படுத்திக்கிட்டான். 29வது வசனத்தில். And God wants, அப்பாக்கு என்ன ஆசைன்னா என் பிள்ளைங்க என்கிட்ட தான் வரணும், என் பிள்ளைங்க எனக்கிட்ட வரணும், என்னோட ராஜ்யத்துக்கு வரணும். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன், நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன், உங்களை அனாதையா விட மாட்டேன். What a great God we serve. We are not orphans. நம்ம அனாதை கிடையாது. நம்மளை பெத்த பிதா, வழிகாட்டின இயேசு, ஜீவனை கொடுத்த ஆண்டவர் திரும்பி வருவார். உன்னை என்னை அழைத்து செல்லும்படியாக தன்னுடையவர்களை சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவர் வரப்போகிறார். அவருக்கு ஆசை நம்ம எல்லாம் அங்கதான் போகணும், அவர்கிட்ட போகணும், ஏன் பிள்ளைங்க என்கிட்ட வரணும். ஆனா இந்த லூக்கா 16 வாசிச்ச பாகத்தில் என்ன தெளிவாகுதுன்னா, இன்று மனிதர்கள் நினைக்கிறார்கள், தேவன் ஏன் இதை குறித்து பேசியிருக்கிறார். ஐஸ்வர்யவான் ஏழை ஏன் பேசியிருக்காரு, ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஏன்? அன்றைய காலத்தில் பரிசேயர்கள் நினைத்தார்கள், ஒரு மனிதன் ஐஸ்வர்யவானா இருந்தால் அவன் நீதிமான், அவன் எவ்வளவு வேணா பாவம் செய்யலாம், அவன் பணக்காரனா இருந்தானா அவன் தான் நீதிமான். ஆண்டவர் இந்த கருத்தை விளக்கும்படியாகவே இந்த இடத்துல பேசியிருக்கிறாரு. இன்று மனிதர்கள் நினைக்கிறார்கள், எனக்கு நல்ல வீடு இருக்கு, எனக்கு எந்த குறையுமே இல்லை, நான் நீதிமான், என் தேவன் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறதுனால நான் நீதிமான். நோ, இட்ஸ் நாட் கரெக்ட். நீதிமான் யார்? இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் நீதிமான். எனக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்காரு அதனால நான் நீதிமான் யாரும் சொல்லிடாதீங்க. இரவும் பகலும் அவர் வார்த்தையை மெடிடேட் பண்றவங்க, அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள், அவருக்கு எஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் தான் நீதிமான். ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தால் அவன் நீதிமான் அல்ல. தேவனுடைய பார்வையில் எது உத்தமம், எது கனம் பெற்றது என்பதை விளக்கும்படியாகவே இந்த ஊமையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல லாசருவை பற்றி, ஒரு நோய்வாய்ப்பட்ட ஏழை பிச்சைக்காரன் கனம் பண்ணப்பட்டான். நல்லா பாருங்க. அதே நேரத்தில் ஒரு ஐஸ்வர்யவானான மனிதன் நித்தியமாக தண்டிக்கப்பட்டான். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு ஆபிரகாம் 25வது வசனம்,
மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமையை அனுபவித்தான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். 29வது வசனம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். முதல் வசனத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுப்பது தவறு கிடையாது. தேவன் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தை வைத்து நீ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறாயா, பிதாவின் சித்தத்தை செய்கிறாயா என்று தேவன் கணக்கிட்டு பார்ப்பார். இவனை குறித்து முதல்ல சொல்றது ஐஸ்வர்யம்தான். தீமோத்திக்கு பவுல் சொல்றாரு, ஐஸ்வர்யனாக விரும்பாத, அது உன்னை சோதனையிலும் கண்ணியிலும் கேட்டிலும் அழிவிலும் உன்னை கொண்டு போய் விடும். ஆண்டவர் சொல்லியிருக்கார் மத்தேயில, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைஞ்சிரும், ஆனா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது ரொம்ப கடினம். ஒட்டகம் கூட ஊசியில் காதுல போயிடும். எப்படி சொல்றாரு பாருங்க. ஆனா ஐஸ்வர்யம் இருக்கிறவன் அதை சரியா பயன்படுத்தவில்லை என்றால், உனக்கு தேவன் ஏன் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார்? தேவன் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தால் உன் வீட்டுக்கு கொடு, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு. உனக்கு தேவன் இன்னும் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரா? தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று செலவழி, தேவனுடைய சுவிசேஷத்துக்காண்டி அதை பயன்படுத்து. திக்கற்றவர்களை நினைவு கூறு, ஏழைகளை நினைவு கூறு. தேவன் அதுக்கு தான் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நீயே அனுபவிக்கும்படி ஐஸ்வர்யத்தை கொடுக்கவில்லை. நீ அப்படி ஐஸ்வர்யத்தை பயன்படுத்துவாய் என்றால் நீ தேவனுக்கு இல்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். You will be eternally lost. நித்தியமாய் இழந்து போவாய். தேவன் உனக்காண்டி ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடத்தை நீயே இழந்து போவாய். இது ரொம்ப உண்மையான விஷயம். பிரசங்கில என்ன எழுதியிருக்கு தெரியுமா? ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் பணத்தினால நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரானால் அதில் வேதனையை சேர்க்கவே மாட்டார். ஆமென். அவர் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார்னா அதுல வேதனையே இருக்காது. இந்த மனிதன் ஐஸ்வர்யமானா இருந்ததுனால அவன் நரகத்துக்கு போகவில்லை. இரண்டாவதாக அவனை பற்றி என்ன எழுதியிருக்கு என்றால், அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து. விலையேற பெற்ற வஸ்திரம் தரிப்பதனால பாவம் கிடையாது. ஆனால் உனக்கு இருக்கிறதுல ஏழைகளை நினைத்து பார்க்கிறது, இல்லாதவனுக்கு கொடுத்து உடுத்துவது, இதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறார். அநேகர் நம்ம நல்ல காஸ்ட்லியாக ட்ரெஸ் போடுவோம். நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம், ஒரு பிச்சைக்காரனுக்கு அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா? இட்ஸ் எ கொஸ்டின். கிறிஸ்மஸ் அன்னைக்கு அநேகருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோமே, நாம் உடுத்துற ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருக்கிறோமா? இதுதான் தேவ சித்தம். உன்னை போல பிறனை நேசி. இதுதான் அன்பு. அன்பு வாயில இல்ல, ஓசையிடுற வெங்கலம் கிடையாது, கிரியையில. தேவன் உனக்கு விலையேற பெற்ற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரா? அநேக வஸ்திரத்தை எடுக்கும்படியாக திராணியை கொடுத்திருக்கிறாரா? இல்லாதவர்களை நினைத்து பாரு. உன்னை போலவே, நீ உடுத்துவதை போலவே அவர்களுக்கு உடுத்தி விட்ட அழகு பாரு. நிறைய தங்கத்தை கொடுத்திருக்காரா? போய் ஏழையோட
காதுல தங்கத்தை வாங்கி போட்டு அழகு பாரு. இதுதான் இயேசு. இதுதான் இயேசு செய்யக்கூடிய கிரியைகள். தேவன் அடுத்து அவனை பத்தி என்ன சொல்லியிருக்க? நல்லா உடுத்துறவங்களை பார்த்து ஆண்டவரை துதிங்க, பொறாமப்படாதீங்க. நமக்குள்ள இருக்கிற இருதயம் கேடுள்ள இருதயம், ஜென்ம சுபாவம். ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் போட்டா சிரிக்க கூட முடியாது. The nature of devil, பிசாசின் சுபாவம். இயேசு அப்படி கிடையாது. தன்னையே வெறுமையாக்கும்படி வந்தார். ஆமென். He is the encourager. உன்னை அழகு பார்க்கிற ஆண்டவர். உன் சகோதரன் சகோதரி அழகா உடுத்தும் போது தேவனை துதி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக இந்த மனிதனை பற்றி சொல்றது என்னன்னா, அவன் தினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். The luxury life. luxury life. luxury life இருக்கிறதுனால நீ நரகத்துக்கு போவேன்னு முடிவு பண்ணிட முடியாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார் என்றால் நீ நல்லா சாப்பிடலாம், தவறு கிடையாது. ஆனால் சாப்பிடுவதிலும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். பிறருக்கு கஷ்டம் இல்லாமல், பிறருக்கு தொல்லை இல்லாமல், பிறரை திட்டாமல், சாப்பாட்டுக்காண்டி சண்டை போட்டு கொள்ளாதபடி அந்த போதும் என்ற மனசு, அதான் பவுல் சொல்வார், போதும் என்ற மனசு, இந்த ரம்மியமான மனசு. சாப்பிடும்போது சாப்பாடு கொடுத்த அப்பாவை நினைக்கணும். நீ எவ்வளோ லக்ஸுரியான வாழு, ஆண்டவரை நினை. உன் தட்டில் சோறு வந்த உடனே கறியை பார்த்த உடனே மறந்துடாத, அப்பாவுக்கு நன்றி சொல்லு. இன்னொரு விஷயம், இல்லாதவர்களுக்கு கொடுங்கன்னு கேளு. தினந்தோறும் அப்பா தான் நமக்கு அப்பத்தை கொடுக்குறாரு, மண்ணாவை கொடுக்குறாரு, ஆகாரத்தை கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு நல்ல நன்றி செய். இந்த 3 காரியம் இவனுக்கு இருந்ததுனால அவன் நரகத்துக்கு போகவில்லை. இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு அந்த ஆசீர்வாதத்தில் உன் மனதை வைக்க விடாதே. Don't keep your mind on wealth. உன்னோட ஐஸ்வர்யத்தின் மேல உன் மனசு வைக்காத. நம்ம அப்பாவுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும், என் பிள்ளைய எப்படி உயர்த்தணும், இதெல்லாமே அப்பாவுக்கு தெரியும். பட் யூ டோன்ட் கீப். இந்த ஐஸ்வர்யவான் பற்றி எழுதிட்டு அடுத்த இதில் என்ன எழுதியிருக்குன்னா, லாசரு என்னும் பேர் கொண்ட தரித்திரனும் இருந்தான். அவன் எங்கே இருந்தானா? அந்த ஐஸ்வர்யனோட வாசல் அருகே தான் இருந்தான். டெய்லி வெளியே போவார், உள்ள வருவார். இந்த ஐஸ்வர்யவானுக்கு தேவனுடைய சத்தியம் இல்லை என்று நினைத்தீர்களா? அங்கே தெளிவாக எழுதியிருக்கு, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். தேவனுடைய சத்தியம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஐஸ்வர்யம் வந்தவுடன் தனக்கு இருக்கக்கூடிய இந்த லக்ஸுரி லைஃப் என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா? அப்பா நான் என்ன செய்யணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஐஸ்வர்யத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? பணம் ஆஸ்தி என்று வரும்போது அதை நீ எப்படி பயன்படுத்துகிறாய்? பணம் ஆஸ்தி என்று வரும்போது தேவனுடைய வார்த்தையின்படி அதை எப்படி பயன்படுத்துகிறாய்? பணம் ஆஸ்தி என்று வரும்போது பிதாவின் சித்தத்தை எப்படி நீ செயலாற்றுகிறாய்? ரொம்ப முக்கியமான விஷயம். எதுவாக இருந்தாலும், அது லிசியா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வருங்காலத்தில் தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால் அதை பிதாவின் சித்தத்தின்படி அதை செய்து முடித்து அவர்கிட்ட நாம் போகணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள். டெய்லி வெளியே போறாரு,
அந்த லாசருவை பார்க்குறாரு. இவன் நல்லா உடுத்திருக்கான், அவனோட உடம்ப நாய்கள் நக்குது. இரக்கம் இல்லாதவன் இரக்கம் பெறான். ஒருத்தனை பார்த்து உனக்கு இரக்கம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை எதிர்பார்க்காதே. உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறாயா அதையே நீ பிறனுக்கு செய். எல்லாரும் எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறல்ல, அதை போய் இன்னொருத்தனுக்கு செய். இதேதான் இயேசு சொன்னார். செய்கிறோமா? உனக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தியில, உனக்கு கொடுத்திருக்கிற போதுமான காரியத்தில் நீ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறாயா? பிதாவின் சித்தத்தை நீ செய்து முடிக்கிறாயா என்று நிற்பார். தேவன் கொடுத்திருக்கிற ஆஸ்தி, தேவன் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தில் ஏழைகளை நினைவு கூறுகிறாயா? திக்கற்ற பிள்ளைகளையும் ஒன்றுமில்லாத விதவைகளையும் உபசரிக்கிறாயா? ஏன் லூக்கா 16 தெரியாதா? எத்தனை வருஷங்கள் படித்திருக்கிறோம், ஏன் தேவன் பேசவில்லையா? தேவனுடைய வார்த்தையினால நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆவியானவர் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லையா? It is very important. தேவனை நேசிக்கிறவர்கள் இதைத்தான் செய்வார்கள், இதைத்தான் செய்வார்கள். நாம் செய்திருக்கிறோமா? அதுக்கு நம்மள ஏழையா தேவன் வைக்கணும் இல்லை. God came to bless men. ஆண்டவர் மனிதர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே வந்தார், உன்னை அழகு பார்க்கவே வந்தார். தேவன் கொடுப்பதில் தேவனுக்கு இஷ்டமானதை செய். தேவனுக்கு இஷ்டமானதை நாம் செய்ய தவறி போகிறோம். Do the will of God. இந்த ஐஸ்வர்யமானோட பிரச்சனை என்னன்னா, இந்த உலகத்தில் தேவன் எத்தனையோ வார்த்தையை கொடுக்கிறார், எத்தனையோ ஊழியக்காரர் மூலியமா நம்மளோட பேசுறார், எத்தனையோ தீர்க்கதரிசி மூலியமா வார்த்தையை கொடுக்கிறார். நாம இந்த காதுல கேட்டு இந்த காதுல போயிடுறோம். We say no. இயேசுவின் வார்த்தையா எனக்கு வேண்டாம், எனக்கு இதுக்கு கீழ்ப்படிய முடியாது, பிதாவின் சித்தத்தை எனக்கு செஞ்சு முடிக்க முடியாது, எனக்கு இஷ்டமானதை தான் நான் செய்வேன். This is our heart. இந்த ஐஸ்வர்யவான் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, ஜெர்மானிய பைபிள்ல எழுதிருக்கு, அவன் சொல்றான் ஆபிரகாம்கிட்ட, நோ. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு நோ. இந்த உபதேசம் ரொம்ப கடினமான உபதேசம், எங்களால இதுக்கு கீழ்ப்படிய முடியாது, எங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களால இதை மதிக்க முடியாது. இயேசு கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்க வந்தார், உன்னை என்னை மீட்கும்படியாக வந்தார். நீ எப்படியாக வாழ்ந்தால் நீ நித்தியத்துக்கு போவாய் என்று இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீ எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எல்லாமே இங்க எழுதி வச்சிருக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், உனக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும், இரத்தாம்பர உடுப்பு உனக்கு இருந்தாலும், நீ சம்பரமாய் வாழ்ந்தாலும், உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்ததுனால உனக்கு லாபம் என்ன? He eternally lost. தேவன் அவனுக்காண்டி ஆயத்த பண்ணி வைத்த இடத்தை நித்தியமாய் இழந்து போனான். அவன் போனப்ப ஒருவேளை நரகத்தில் இருக்கிறவங்க கேட்டிருக்கலாம், என்னப்பா இங்க வந்திருக்கிற, இங்க இருந்து வெளியே போறதுக்கு எதனா ஒரு வழி இருக்கா சொல்லு. எல்லாரும் ஓடி அவன்கிட்ட வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு வழி இருக்கா?
ஆமா, வலி வலி இருந்துச்சு. உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் யாரை பற்றியோ சொன்னாங்க, அவர் தான் மீட்பார், அவர் தான் மீட்பார் என்று சொன்னாங்க. அப்பெல்லாம் நான் கேட்கல. எங்கள் அம்மா 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சிட்டே இருப்பா. நான் கண்டுக்காத மாதிரி வீட்டுக்குள்ளே போயிடுவேன். எத்தனையோ முறை ஊழியக்காரவங்க என்னை எச்சரிச்சிருக்காங்க, ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த நாமம் உனக்கு மறந்து போயிடும். அந்த இயேசுவை நான் புறக்கணித்தேனே, அந்த இயேசுவின் வார்த்தையை நான் புறக்கணித்தேனே, அந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அந்த சத்தியத்துக்கு புறம்பாக நடந்தேனே, என் நெஞ்சை தூக்கினேனே. It's not your disobeying the Lord. நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக உன் நெஞ்சை தூக்குகிறாய். Don't you know that? நீ சமாளித்து உட்கார்ந்திருக்க. என் தேவனுக்கு என் கஷ்டம் தெரியும், என் தேவனுக்கு அது தெரியும், தேவனுக்கு இது தெரியும். He was not faithful. இந்த ஐஸ்வர்யவான் தேவன் தனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்துக்கும், தனக்கு கொடுத்த உடுப்புக்கும், தனக்கு கொடுத்த ஆகாரத்துக்கும் அவன் நன்றியுள்ளவனா இல்லை, தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு ஐஸ்வர்யம் வரும்போது, ஒரு வீடு இருக்கும்போது, ஒரு வேலை இருக்கும்போது, கொஞ்சம் நகை இருக்கும்போது, கொஞ்சம் பணம் இருக்கும்போது மனுஷன் பறக்கிறான். Do you humble yourself? Lord, தகுதி இல்லாத எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறீர், உன்னை தாழ்த்துகிறாயா? உன் வாய் அடங்குதா? இல்ல மெச்சிக்கொள்கிறாயா? நான் உண்மையா வாழ்றதுனால தான் எனக்கு ஒரு வீடு இருக்கு, நான் உண்மையா வாழ்றதுனால தான் இவ்வளோ பெரிய கார் இருக்கு, இல்ல நான் உண்மையா வாழ்றதுனால தான் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். நோ. எடுத்து காட்டும்படியாகவே தேவன் இந்த காரியங்களை வேதத்தில் வைச்சிருக்கிறார். உன் ஐஸ்வர்யம் உன்னை காப்பாத்தாது, உன் சம்பத்து உன்னை காப்பாத்தாது, நீ சேர்த்து வைத்திருக்கிறது உன்னை காப்பாத்தாது. வாலிபன் ஒருத்தர் இருக்கான் பைபிள்ல, வாழ்நாளுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டாராம். அவ ஆத்மாவோட சொன்ன, என் ஆத்மாவே நீ வாழ்ற நாளெல்லாம் நல்லா சாப்பிடு, உனக்கு எல்லாமே சேர்த்து வச்சுட்டேன். ஆண்டவர் பார்த்தார், மதிகேடனே. இன்னைக்கு அநேக மதிகேடர்கள் do not know the value of heaven. இயேசுவை பற்றிய சிறந்ததை அறியாதவர்கள், தேவன் வைத்திருக்கிற மகிமையை அறியாதவர்கள், தேவன் உன்மேல வைத்திருக்கிற அன்பை அறியாதவர்கள், எத்தனை மதிகேடர்கள். ஒரு காலத்தில் நானும் அப்படித்தான் இருந்தேன். But Jesus came into our house. இயேசு எங்க குடும்பத்துக்குள்ள வந்தார். உண்மையான இரட்சகரை பார்த்தோம். அதுவரையிலும் கல்லுல தான் பார்த்தோம். பிள்ளையார், கருமாரி அம்மன் எல்லாம் கல்லுலையும் பொம்மையில தான் பார்த்தோம். அந்த கல்லுக்கு முன்னாடி உருண்டோம், கல்லுக்கு முன்னாடி விரதம் இருந்தோம், கல்லை சுமந்தோம், கோயில் கோயிலா கல்லை பார்த்துட்டு வந்தோம். உண்மையுள்ள இரட்சகர் மரிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்த போது உண்மையான இரட்சகர் எங்க குடும்பத்துக்குள்ள நுழைந்தார். ஆமென். உண்மையான இரட்சகரை நாங்கள் கண்டு கொண்டோம். இந்த உண்மையான இரட்சகர் வெறும் கல்லுமல்ல, மண்ணுமல்ல, மரம் இல்ல, அவர் ஜீவனோடு இருக்கிறவர், சதா காலங்களே உயிரோடு இருக்கிறவர், உயிர் தெளிந்தவர், உயிரோடு நம்மை காப்பவர், எல்லா பாவ அநியாயத்திலிருந்து விடுவிக்க கூடியவர் என்பதை எங்க வாழ்க்கையிலே நாங்கள் கண்டு கொண்டோம். வாழ்க்கையில நீ கண்டு கொள்ளவில்லையா? அவரோட அன்பை ருசிக்கவில்லையா? தேவன் உனக்காண்டி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இளைப்பாறுதலை நீ உணர முடியவில்லையா? பிச்சி இந்த பணம் நித்தியத்துக்கு கம்பேர் பண்ணும்போது உன்னோட ஐஸ்வர்யம் ஒன்றுமே உதவாது. நீ சேர்த்து வைத்தவை ஒன்றுமே உனக்கு உதவாது. உன் ஆத்துமா
அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அநேகரோட ஆத்மா இங்கே அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. Because you rejected Jesus. நீ இயேசுவை மறுதலித்தாய். இயேசுவின் போதகத்தை மறுதலித்தாய். தேவன் பேசினதை உதாசீனம் பண்ணினாய். எத்தனையோ முறை அவர் கை உன் பக்கமாக நீட்டிய வண்ணமாய் இருந்தாலும் நீ அதை கண்டுக்கவே இல்லை. A day is coming. ஒரு நாள் வருது, இயேசுவே என்னை விடுவியும் என்று நீ நரகத்தில் போய் கத்தும் போது தேவன் உன்னை கண்டு கொள்ளவே மாட்டார். அங்க உனக்கு மீட்பு கிடையாது, அங்க உனக்கு விடுதலை கிடையாது. அந்த இடத்துல இருந்து உன்னை தூக்கிட்டு வர்றதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடையாது. நீ வாழ்ற இந்த உலகத்துல தேவன் கொடுத்திருக்கிற சம்பத்துல, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல, தேவன் கொடுத்திருக்கிற படிப்புல, தேவன் கொடுத்திருக்கிற பதவியில தாழ்மையோடு தெய்வ சித்தத்தை செய்து முடிப்பாய் என்றால், தேவன் வார்த்தை என்ன சொல்கிறது அதன்படி நீ கீழ்ப்படிவாய் என்றால், தேவனுக்கு ஆம் என்று சொல்வாய் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு ஆம் என்று சொல்வாய் என்றால், ஆண்டவர் ஒரு காலம் அந்த நரகத்துக்கு நம்மை கொண்டு போக மாட்டார். The only thing we are selecting, நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். நரகத்தையும் நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் மக்கள் மரிக்கிறாங்க. எத்தனை பேர் நரகத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ஏன்? சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணதுனால. இயேசு வேண்டாம் என்று சொன்னவர்கள் எத்தனையோ பேர் நரகத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க. எத்தனோ வாலிப பிள்ளைங்க. ஆண்டவர் இவனை கவனித்து பார்த்தார். அவனுக்கு எல்லாம் கொடுத்து பார்த்தார். தேவன் கொடுத்து பார்ப்பார், கவனித்து பார்ப்பார், முடிவை உன் வாழ்க்கையில கொண்டு வருவார். He is the living God. அவர் உனக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். தன் ஜீவனை உனக்காண்டி கொடுத்திருக்கிறார். தன் கடைசி சொட்டு ரத்தவர்ல உனக்காண்டி சிந்தி இருக்கிறார். மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். எடுத்துக் கொள்வதும் புறக்கணிக்கிறதும் உன் கையில தேவன் கொடுத்திருக்கிறார். Don't reject Jesus. நீ அவரை வெறுத்து தள்ளுவாய் என்றால் நித்திய நித்தியமாய் அவரோட வாழ்றதை நீ இழந்து போவாய். I don't know, இந்த செய்தியை ஆண்டவர் இன்னைக்கு ஏன் இங்க கொண்டு வந்தார் தெரியாது. Seek ye first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். நீதி எது? தேவனுடைய வழிதான் நீதி. தேவனுடைய வழிகளை நீ தேடுகிறாயா? கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பேன். He will give everything. உனக்கு அழகு வேணுமா? கொடுப்பார். ஐஸ்வர்யம் வேணுமா? கொடுப்பார். நல்ல உடுத்தணுமா? செய்வார். உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கணுமா? கொடுப்பார். Seek ye first his kingdom. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட வழிகளையும் தேடு. தேவனுடைய வழிகளை நான் எப்படி தேடுவது? தேவனுடைய வழிகள் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. படி. உனக்காண்டி மீட்பர் செய்ததை மறந்து போகாதே. So this man rejected. இந்த மனிதன் தேவனுடைய உபதேசத்தையும் பிதாவின் சித்தத்தையும் அவன் புறக்கணித்தான். பைபிள் தெளிவாக எழுதியிருக்கு. இட் இஸ் ரிட்டன். ஒரு வசனம் பார்க்கலாம். 1 பேதுரு. அநேகர் இந்த வசனத்தை மூடிடுவாங்க. 1 பேதுரு 6வது அதிகாரம். 1 பேதுரு, ஒரு நிமிஷம். சாரி 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க.
அநேகர் இதை சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு தேவன் சொல்லியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதில்லை. எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். Come on, let us read. மறுபடியும் ஆரம்பிப்போம். ஒருவன் எஸ், தேவ அன்பு இல்லைன்னா தேவன் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அன்பு இல்லை. ஐஸ்வர்யவான்களுக்கு அன்பு கிடையாது. அன்பு இருந்துச்சுன்னா உன் சகோதரன் குறைச்சல்னு தெரியும், அவனுக்கு இல்லைன்னு தெரியும், கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன பிரசங்கங்க, என்ன பிரசங்கம், என்ன பிரசங்கம்? ஒவ்வொரு பிரசங்கியாரை பார்த்து நான் இதை கேட்கிறேன். உன் சகோதரன் குறைச்சல் உள்ளவன் என்று நீ பார்க்கவில்லையா? உன் மனசை அடைச்சுக்கிற. தேவ அன்பு ஆக்கி போடுறது இல்லை, அது மட்டும் இல்லை, அவனோட குறைச்சல்ல என்ன வேணும் என்று விசாரிச்சு அவனுக்கு செய். இதுதான் நீதி. உன் சகோதரனோட குறைச்சலை போய் விசாரி. உனக்கு என்ன குறையா இருக்கு, போய் அவனுக்கு செய். இதுதான் தேவன் செய்யக்கூடிய நீதி. உனக்கு கொடுத்ததுல நீ அப்படி செய்கிறாயா? நீ என்றைக்காச்சும் செஞ்சிருக்காயா? சகோதரன் எப்படி போனா எனக்கு என்ன? கூட பிறந்த சகோதரனை சொல்ல, எல்லா சகோதரர்களையும் சகோதரிகளையும் பேசுறேன். செய்கிறோமா? அந்த அன்பு இருக்கா நமக்கு? கேட்டா ஐ லவ் எவ்ரிபடி சொல்லுவாங்க. தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை எதற்காண்டி கொடுக்கிறார்? இப்படிப்பட்ட மக்களை தூக்கி விடும்படியாக தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். If God gives you blessing, go visit your brother, go visit your sister. அவங்களுக்கு என்ன இல்லை, போ அவங்க குறைய விசாரி, give them. இதுதான் உத்தமம், இதுதான் பக்தி, இதுதான் உத்தமம், இதுதான் பக்தி. Do we do that? நாம் அதை செய்கிறோமா? ப்ளீஸ் செய்யுங்க. வேதத்தை படிச்சு அதுக்கு கீழ்ப்படிங்க. நீங்க வேதத்தை படிச்சு கீழ்ப்படியலைன்னா you are rejecting Jesus. நீங்க இயேசுவை புறக்கணிக்கிறீங்க. Don't do that. Don't do that. So we must be very careful. அவனுக்கு தேவ அன்பு இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். மத்தேயு 7வது அதிகாரம். இங்க தெளிவா ஏசாண்டவர் சொல்லியிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிதா சொல்லி கேட்டிருக்கீங்களா? இங்க ஆண்டவர் தெளிவா பேசுறார். நீ என்ன செய்ய வேண்டும் பேசுறார். செய்றீங்களா? பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் பரலோகத்துக்குள்ள என்ட்ரு ஆகவே முடியாது. என்ட்ரு ஆகவே முடியாது. நீ நல்லா இருக்கணும் தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீ நல்லா உடுத்து, நல்லா வை, நல்லா இரு, நல்ல செழிப்பாரு. கர்த்தரை நம்புறவன் செழிப்பான்னு அவரே எழுதிட்டாரு. நீ செழிப்புள்ளவனாயிரு. ஆனா பிதாவின் சித்தத்தை செய். உனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்துல பிதாவின் சித்தத்தை செய். உனக்கு கொடுத்திருக்கிற மெட்டீரியல்ல பிதாவின் சித்தத்தை செய். உனக்கு கொடுத்திருக்கிற சம்பரமாய் வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு லக்ஸுரி லைஃப்,
லக்ஸுரி லைஃப் இல்லைன்னு எல்லாம் இருக்கிற லைஃப் உனக்கு கொடுத்துருக்காருல, அதில் பிதாவின் சித்தத்தை செய். நீ பிதாவின் சித்தத்தை செய்வாய் என்றால், தேவனுடைய உபதேசம், இயேசுவின் உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படிவாய் என்றால், பிதாவின் சித்தத்தை செய்வாய் என்றால், கட்டாயமாக நீ அழிந்து போக மாட்டாய். நித்தியம் நித்தியமாய் அவிர எரிகிற நரகத்துக்கு நீ போக மாட்டாய். பிதாவின் வாசஸ்தலத்தில் நீ போய் சேருவ. நித்திய நித்தியமாய் என்றைக்கும் அவரோடு சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். இந்த உலகத்தில் நான் கிறிஸ்தவனா வாழ்றதுனால போயிடுறேன்னு நினைக்காதீங்க. இயேசுவின் கற்பனைப்படி நடக்க ஆரம்பிப்போம். Let us live by the word. நம் வாழ்க்கையும் தேவனுடைய வசனமும் ஒண்ணா இருக்கட்டும். அப்படி இல்லை என்றால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி தான் நம்ம உட்கார்ந்து இருக்க முடியும். வாழ்க்கையும் வசனமும். அப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என் பையனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களா? எவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ நானும் என் பிதாவும் வந்து அவனோட தங்குவோம். ஆமென். ஆசை இல்லைங்க, இந்த உலகம் இழுக்கிற சொத்து தாங்க இழுக்குது. அழிஞ்சு போற நகை, அழிஞ்சு போற ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட், அழிஞ்சு போகக்கூடிய பணங்கள் இழுத்துட்டே இருக்கு மனுஷனை. அன்பில்லாதவனாய் செய்து கொண்டு இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். We cannot show that love to others. அடுத்தவங்களுக்கு அந்த அன்பை காமிக்க முடியல. எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு பத்தல, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல பத்தல பத்தல. Don't say. நன்றி சொல்லு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லு. ஆண்டவர் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் மீட்பை உனக்கும் எனக்கும் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். இதுவே வழி, இதுல தான் நீ போகணும்னு சொல்ற சத்தம் நமக்கு கேட்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ செய்வது எது தப்பு நல்லது என்பதை உனக்கு உணர்த்தும்படியான ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் உன் மனசை தொடும்போது, ஆவியானவர் உன் மனசோட பேசும்போது அவருக்கு இணங்கி கொடு. ஒரு காலம் இயேசுவை புறக்கணிக்காதே. ஒரு காலம் அவருடைய வார்த்தையை புறக்கணிக்காதே. புறக்கணித்த காலெல்லாம் போதும். அவர் வார்த்தையை எனக்கு பிடிக்காது, அவர் சொல்றதே எனக்கு இஷ்டம் இல்லை, என் வாலிபத்தில் என் இச்சை தான், என் கண்மூடித்தனமா நான் ஓடுவேன், பார்க்கறதெல்லாம் நான் அனுபவிக்கணும். ஆண்டவர் சொன்னார், அனுபவி, எல்லாத்தையும் அனுபவி. ஆனால் ஒரு நாள் எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்த போறேன். There is a judgment. மனுஷனோட முடிவுக்கு பின்னாடி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. மனுஷன் செய்கிற நன்மைக்கானாலும் தீமை. Let us pray. ஜெபிக்கலாம்.